பெஞ்சல் புயலின் போது மீட்பு பணியில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு 6 நாள் ஊதியத்தை கொடுக்காமல் வயிற்றில் அடித்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதுகுறித்து மீனவர்கள் கண்ணீர் மல்க கூறிய உண்மைகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்களை காப்பாற்ற நாங்கள் போனோம். எங்களுக்கு பணம் வேணும்னு கேட்கல, நாங்கள் சேவை செய்கிறோம். எங்களுக்கு உயிர் ஆபத்து அதிகம். பாம்பு எல்லாம் எல்லாம் பாய்ச்சினோம். அண்ணா வாண்ணா அண்ணா காப்பாற்றினா எதுக்கு? எங்களோட ரத்தம் துடிக்குது, எங்களுக்கு துடிக்குது. எங்கள் மீனவ மாதிரி எந்த ஒரு ஒற்றுமை யாரும் கிடையாது. 6 நாள் காசை எங்கள் பணத்தை மொத்தமாக சேஃப்டி பண்ணி நீ பேங்க்கில் போய் வட்டி ஆகி நான் சாப்பிட்றீங்க. கேட்க மாட்டேன். எங்கள் பணத்தை வந்து வட்டி ஆகி சாப்பிட்றீங்க. அடுத்த முறை நாங்கள் காப்பாற்ற வரமான்னு சொல்ல வருவோம். ஆனால் நீங்கள் வராதீங்க, நீங்கள் வராதீங்க, நீங்கள் வராதீங்க. மழை வெள்ளம் என பேரிடர் காலங்களில் தன்னுயிரை துச்சமென நினைத்து பொதுமக்கள் உயிரை காப்பாற்றும் ஏழை எளிய மீனவர்களின் வயிற்றில் அடித்திருக்கிறது மனசாட்சி இல்லாத இந்த மாடல் அரசு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பெஞ்சல் புயலால் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் தத்தளித்தது. மழைநீர் வடிகால் அமைக்கிறேன் என 4000 கோடியை அமுக்கிய தியாகிகள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. வெள்ளத்தில் தத்தளித்த மக்களுக்கு கை கொடுத்து உதவியவர்கள் நம் மீனவ பெருமக்கள். உதவிக்கரம் நீட்டிய மீனவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோம் என உருட்டியிருக்கிறது திராவிட மாடல். சென்னை மாநகராட்சி சார்பில் நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரை உள்ள மீனவர்களின் படகுகளை 6 நாட்களுக்கு வாடகைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுக்காக எங்களை போட்டு கேட்டாங்க. சரிங்க வாரம்னு சொல்லிட்டு தெருவுக்கு 10 போட்டு ஏற்றினாங்க. ஏற்றின்னு போய் இது வரைக்கும் 4 மாதம் ஆச்சு. நாங்கள் போய் இப்போ 6 மாதம் ஆகுது. இப்போ 6 மாதம் ஆகுது. எங்கள் ஆளுங்களும் பிசரிஸ் ஆஃபீஸுக்கு போகிறாங்க வராங்க. என்ன போடுறோம்பான்னு இது வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க. வசம் இது வரைக்கும் கிடையாது. எங்களுக்கும் அந்த இதுக்கு 6 நாள் அங்கே இருந்தால் எங்கள் குடும்பமே ரொம்ப பாதித்து போச்சு. இங்கே எங்கிருந்தவள என்ன ஒரு 10 ரூபா 5 ரூபா சம்பாதிச்சிருப்போம். அந்த வருமானமும் போச்சு. நம்ம மக்களை காபந்து பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கே போனோம். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பிசினஸ் ஆஃபீஸில் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. போயிட்டு வந்து அந்த காசு எனக்கு கொடுக்கல. காசு ஒன்றும் வரல எங்களுக்கு. அது நாங்கள் போய் ட்ரெஸ்ஸை கேட்டுன்னு தான் இருக்கிறோம். வருதுன்னு தான் சொல்கிறாங்க. வரவே இல்லை. ஒரு 6 மாதம் கிட்ட ஆகி போச்சு. நாங்களும் அந்த நேரத்தில் ஒரு 6 நாள் இங்கே தொழிலில் அங்கே தான் போய் இருந்தோம். நாங்கள் இங்கே வந்து சாப்பாடில் அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் இருந்தோம். அப்படி இருந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ வந்து செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஊதியம் வழங்குவதாக சொன்ன சென்னை மாநகராட்சி இப்போது வரை ஊதியம் வழங்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை முறையிட்டு திராவிட மாடல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லையாம். இன்று போய் நாளை வா என்கிறார்களாம். அதிகாரிகள் மீனவர்களின் பணத்தை வங்கியில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிடுவதாக மீனவர்கள் கொந்தளிக்கிறார்கள். 8 மாதம் ஆகுது. இப்போ நாங்கள் போனது 6 மாதம் ஒர்க்கிங். 6 நாள் தான் ஒர்க்கிங். 6 நாள். இந்த சின்ன விஷயம் 6 நாள் ஒர்க்கிங்கு. எங்களோட வருமானம் இல்லை. இந்த விஷயம் கிடையாது. வருமானம் இல்லை. இந்த 6 நாள் காசை எங்கள் பணத்தை மொத்தமாக சேஃப்டி பண்ணி நீ பேங்க்கில் போய் வட்டி ஆகி நான் சாப்பிட்றீங்க. கேட்க மாட்டேன். எங்கள் பணத்தை வந்து நீ வட்டி ஆகி சாப்பிட்றீங்க. மொத்தம் டிமாண்ட்டை போட்டி மூணு காசை மொத்தமாக நீ பேங்க்கில் போட்டு அந்த பணத்தை வட்டி ஆகி சாப்பிட்ட 6 நாள் காசு. என்ன சொல்றாங்க? இந்த ஒரு வாரம் இதுதான் இப்படி தான் போகுது. ஆனால் எதுக்காக இன்றைக்கு நாளைக்கு வா என்ன? அடுத்த முறை நாங்கள் காப்பாற்ற வரமான்னு சொல்ல வருவோம். ஆனால் நீங்கள் வராதீங்க. பாவம், அதிகாரிகள் என்ன செய்வார்கள்? பேரிடர் மீட்பு பணியின் போது படகுகளை வாடகைக்கு எடுத்த வகையில் இவ்வளவு பணம் செலவானது என பட்ஜெட்டில் கணக்கு எழுதியவர்கள் தானே பதில் சொல்ல வேண்டும். சமீபத்தில் கூட பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் 15,000 கோடி நிவாரணம் கொடுத்ததாக சொல்லி இருக்கிறார். கடந்த 4 ஆண்டு காலத்தில் மொத்தம் 15,272 பேருக்கு மொத்த ரூபாய் 15,272 கோடி ரூபாய் நிவாரணமாக மட்டும் கொடுத்திருக்கும். இந்த நிவாரண தொகை யாருக்கு போனது? ஏன் ஏழை எளிய மீனவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் வழங்கப்படவில்லை? எளிய மக்களின் வயிற்றில் அடிப்பதுதான் திராவிட மாடலா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆனால் நம் மீனவர்களோ தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தில் ஊழல் செய்ய வேண்டாம், ரிஸ்க் எடுத்தோம், அதற்கான பணத்தை கொடுங்கள் என அப்பாவியாக கேட்கிறார்கள். ஊதியத்தை கொடுக்குமா திராவிட மாடல் அரசு?